ராம் பாரு. கடவுளே, ராம் எப்படியாவது கையெழுத்து போட்டுறணும். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அப்பா கையெழுத்து போடவா? போடுறா. மகா, ராம் கையெழுத்து போட்டதும் அர்ச்சனாவை சைன் பண்ண சொல்லு. ராம், சீதா பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணாம கையெழுத்து போடு. சீதா கையெழுத்து போட வேணான்னு சொல்லல சித்தி. நானும் ஒன்றும் தப்பா சொல்லல. நீ சைன் பண்ணு. என்ன சிரிக்கிறீங்க? இல்லையே. சிரிச்சிங்க, நான் பார்த்தேன். உனக்கு அப்படி தோணுதா? ஓகே, சாரி. அர்ச்சனா மேடம், நீங்களும் கையெழுத்து போடுங்க. அப்புறம் மேடம், மகா மேடத்துக்கு ஈக்குவலா நீங்களும் ஷேர் ஹோல்டர் ஆயிடுவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. கடவுளே, பாதி கடலை தாண்டியாச்சு. அர்ச்சனா, உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கோல்ட் பென்ல தான் நீ சைன் பண்ணணும். ஓஹோ, இதுதான் அந்த சீக்ரெட்டா? கோல்டு பென்னா சித்தி? அர்ச்சனா, டேக் இட். இதுக்காக தான் வெயிட்டிங். ஃபுல்லா தங்கமா? எஸ், பியூர் கோல்ட். எப்பவும் எதுலயும் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். சித்தி, அந்த பெண்ணை கொடுங்களேன், பாத்துட்டு கொடுத்துறேன். கொடுங்க சித்தி. எங்க பாத்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? கோல்டு பெண்ணு சூப்பரா இருக்கு. அஞ்சலி, பெண்ணை கொடு. நீங்க முதல்ல சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா அவங்க பாத்துப்பாங்க. அஞ்சலி கொடு. கொடு. சித்தி, அந்த பெண்ணை கொடுங்க. ரியலி நைஸ். ஐ லைக் இட். ராம், நல்லா பாரு. இட்ஸ் a gold pen with a platinum tip. யா, வெரி நைஸ் பென். இதுல கையெழுத்து போடணும்னா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். டெஃபினெட்லி. ஆமா ஆமா, ராம் சொன்னா 25%, ஐயோ சாரி 100% சரியா தான் இருக்கும். அந்த 25% தான் எப்பவும் ஞாபகம். சும்மாவா சீதா? பல கோடியாச்சே. அர்ச்சனாக்கா, என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? பட்டன்னு சைன் பண்ணுங்க. அதுக்காக தானே காத்துட்டு இருக்கேன். ராம், பெண்ணை கொடு. இருங்க சித்தி. சீதா, இங்க வா. ராம், பெண்ணை கொடு. 1 minute சித்தி. சீதா, இந்த பெண்ணை தொட்டு பாரு. வேணாம் பாஸ், நீங்க அவங்க கிட்டே கொடுங்க. தொட்டு தான் பாரு.
வான்னு சொல்றேன்ல. இந்தா தங்க பேனா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாஸ். ராம், நான் கையெழுத்து போடணும், கொடு. அப்படியா? ஆமா, அதுக்காக தானே இந்த தங்க பேனா. தங்க பேனானா நீங்க கையெழுத்து போட்டாதான் எழுதுமா? சீதா போட்டா எழுதாதா? சீதா கையெழுத்து போடு. ராம், அர்ச்சனா அக்கா கிட்ட கொடு. கண்டிப்பா சித்தி. அவங்க பெண் எனக்கு எதுக்கு? சீதா கையெழுத்து போட்டுட்டு பெண்ணை கொடுத்துறேன். பாஸ், நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? ராம், என்னடா சொல்ற? அப்பா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. சீதா கையெழுத்து போடு. ராம் சார், இது அர்ச்சனா மேடம் பேருக்கு தான். ஆடிட்டர் சார், நோ டென்ஷன். அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணதில்ல, நான் ப்ரிப்பேர் பண்ணது. சீதா கையெழுத்து போடுங்க. ஆடிட்டர், உங்க பேப்பர் இங்க இருக்கு. சத்யன் கிட்ட சொல்லி நான் தான் சீதா பேர்ல டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொன்னேன். இது சீதா பேர்ல நாங்க ரெடி பண்ண டாக்குமெண்ட். ராம், தப்பு பண்ணாத. தப்பு பண்றத பத்தி நீங்க பேசக்கூடாது. நான் பேச ஆரம்பிச்சா மானம் கெட்டு போயிடும். சீதா கையெழுத்து போடுன்னு சொன்னேன். போடு. ராம் சொல்றான்ல, கையெழுத்து போடு. போடு. போச்சு, எல்லாம் போச்சு. உங்க கோல்டு பெண்ணுக்கு தேங்க்ஸ். ராம், தப்பு பண்ணிட்ட. என்னை ஏமாத்தி உன் பொண்டாட்டி பேருக்கு ஷேர மாத்திட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். அம்மா, அம்மா, போச்சு, எல்லாமே போச்சு.
இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லாத்தையும் கெடுத்துட்டான். என்ன நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டான். ராம் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். துரோகி துரோகி. ராம் சாதாரண ஆளே இல்ல. அவன் நடவடிக்கையே தப்பா இருக்குன்னு நான் அப்பவே நினைச்சேன். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி இருந்திருக்கான். எனக்கு என்னமோ மகாலட்சுமி சொல்லிதான் ராம் அப்படி பண்ணிருப்பான்னு தோணுது. சித்தி, மகாலட்சுமி சித்தியே தப்பா பேசாதீங்க. அவங்க எது செஞ்சாலும் ஸ்ட்ரெயிட்டா செஞ்சிருவாங்க. செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணுன்னு மகா சித்திலாம் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேரக்டரும் அவங்க இல்ல. அம்மா, மகாலட்சுமி சித்தி எதுலயும் ஒளிவு மறைவு இல்லாம தைரியமா செய்வாங்க. கண்டிப்பா அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்கம்மா. கோவில் போனப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சீதா தான் ராமனனை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பா. ஆடிட்டர் சார், இது ராமுக்கு சொந்தமானது. அவன் விருப்பம். ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. மாமா இருங்க, நான் போய் தண்ணி இல்ல எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துக்கிறேன். சூப்பர் ராம், மிரட்டிட்ட. ராம், you have done it. பாஸ், அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சொன்னா நீ நியாயம் தர்மம்னு பேசுவ. அதான் சொல்லல. இந்த குடும்பத்துல மகாலட்சுமி வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்கா? மகாலட்சுமி வார்த்தையை மீறி ராம் இப்படி பண்ணுவானா? அதனாலதான் சொன்னேன், சீதா பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணது மகா சொல்லிதான் ராம் பண்ணிருப்பான். இதுல டவுட்டே இல்ல. என்ன சொன்ன? என்ன சொன்ன? அக்கா, அவ என்ன சொன்ன? அது ஏய், என்னடி சொன்ன? அதான் கேட்டுட்டல, திரும்பவும் சொல்லணுமா? அர்ச்சனாக்கா பேருக்கு மாத்துறதுன்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணது நான் தான். அப்பவே கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். கேட்டாங்களா? என் தங்கச்சி வரட்டும், தங்கச்சி கொண்டு வர தங்க பேனாலதான் கையெழுத்து போடணும்னு அடம் பிடிச்சாங்கல்ல. உங்க அக்கா தான் டிலே பண்ணாங்க. பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணுன்னு என்கிட்ட எப்பவுமே இருக்காது. பார்த்து பேசு கல்பனா. கல்பனா, மகா அந்த மாதிரி ஆள் இல்ல. தேவையில்லாம வார்த்தை விடாத. ஓகே, நீங்க சொல்றது உண்மைன்னா எனக்கு பதில் சொல்லுங்க. மகா பேச்ச மீறி ராம் சீதா பேர்ல டாக்குமெண்ட ரெடி பண்ணி யாருக்குமே தெரியாம அதை கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் வச்சுக்கிட்டு தைரியமா சீதா பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணுவானா? அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? மகாவை எதிர்த்து இப்படி செய்ய தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நீ சொல்றது உண்மைதான். அந்த தைரியம் ராமுக்கு வரல. ராம் அந்த மாதிரி ஆளே கிடையாது. மீராவுக்கும் சத்யனுக்கும் என் மேல இருக்கிற கோவத்துல என்ன பழி வாங்கணும்னு பண்ண சதி. இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம். அந்த சத்யன் ஒரு கிரிமினல். நடந்தது நடந்தது தானே, இல்ல மாத்த போறீங்களா? என்னோட வார்த்தைக்கு எதிரா எது நடந்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. மகா, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. நடந்தத விதின்னு ஏத்துக்கிட்டு போறவே இல்ல இந்த மகாலட்சுமி. நான் என்ன சொன்னாலும் அதுதான் நடக்கணும். அது நடக்கலைனா அது நடக்கிற வரைக்கும் மகா விட மாட்டா. சீதா பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் கிழிச்சு மூஞ்சில வீசிட்டு அர்ச்சனா அக்கா பேர்ல மாத்தணும். அக்கா எந்திரிச்சு வாங்கக்கா. என்ன மகா சொல்ற? கேக்குறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த ராம் கையெழுத்து போடுவானா? போட வைக்கணும். அந்த தையக்காரிய இந்த குடும்பத்தை விட்டு எப்படா விரட்டலான்னு இருக்கேன். அந்த தையக்காரி பேர்ல 25% ஷேரை தூக்கி கொடுத்துட்டு நான் என்ன இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா?
அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வீட்டுல அவன் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே எரியுது. அவளை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பார்த்து ரசிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. அக்கா எந்திரிச்சு வாங்க. நாம என்ன நினைச்சோமோ அதுதான் நடக்கணும். அப்படியா சொல்ற? இவ்ளோ குழப்பத்துக்கு அப்புறமும் ஆடிட்டரும் லாயரும் இருப்பாங்களா இல்ல போயிருப்பாங்களா? யாரும் போகல. வந்த வேலை முடியாம நான் சொல்லாம ஒரு அடி வெளியே எடுத்து வைக்க மாட்டாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். இங்கதான் இருக்காங்க. அக்கா எந்திரிச்சு வாங்கக்கா. அர்ச்சனா சித்தி, அதான் மகா சித்தி சொல்றாங்கல்ல, சித்தியை மீறி ஏதாவது நடக்குமா? இல்ல அதுக்கு தான் விட்டுருவாங்களா? தைரியமா எந்திரிச்சு வாங்க சித்தி. அம்மா கண்ணை தொடச்சிட்டு வாங்கம்மா. அப்பா இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. அர்ச்சனா வா. இன்னும் என்னமா பாக்குற? மகா சித்தி பிளான் பண்ணி அது நடக்கலன்னா விட்டுருவாங்களா? அவங்க யாரு? சிங்கம் இல்ல. ராம் முடியாதுன்னு சொல்லிட்டானா அசிங்கமாயிடும்ல. முடியாதுன்னு சொன்னாதானே? அப்படி சொல்லிடுவானா அவன்? சொல்லிடுவானா? இல்ல சொன்னாதான் நான் விட்டுருவேனா? சும்மா பேசிட்டு இருக்காம எந்திரிச்சு வாங்கக்கா. ஆடிட்டர் சார், இப்பவே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. அர்ச்சனாக்கா பேர்ல டிரான்ஸ்பர் ஆகணும். ராம், சீதா பேர்ல நீ டிரான்ஸ்பர் பண்ணதா என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னோட முடிவுப்படி அர்ச்சனாக்காவுக்கு தான் உன்னோட ஷேரை நீ டிரான்ஸ்பர் பண்ணணும். ஆடிட்டர் என்ன ரெடியா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ரெடி பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸை. மேடம், எப்பவுமே நாங்க 2 டாக்குமெண்ட் வச்சிருப்போம். ஏதாவது நடந்துட்டா டீ காஃபி கொட்டிட்டா கூட வேலை நடக்காம போயிடுமே. அதனால ஸ்பேரா ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்போம். 1 மோர் காப்பி ரெடியா இருக்கு மேடம். ராம் சார், நீங்க மகாலட்சுமி மேடம் சொல்ற மாதிரி செய்யுங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கு. நீங்க சைன் மட்டும் பண்ணா போதும். அதை கொடுங்க. ராம், கையெழுத்து போடு. சொல்றது காதுல விழுதா? நான் என்ன நினைக்கிறேனோ என்ன சொல்றேனோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். கையெழுத்து போடு ராம். சாரி சித்தி, என்னால மாத்தி சைன் பண்ண முடியாது. என்ன கம்பல் பண்ணாதீங்க. ராம், சொன்னா கேளு. கையெழுத்து போடு. முடியாது சித்தி. அவன் தான் முடியாதுன்னு சொல்றான்ல, அவனையே சும்மா கம்பல் பண்றீங்க? ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, இது எங்க ஃபேமிலி விஷயம். நீ தலையிட கூடாது. நீ இந்த ஃபேமிலி விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மீராவுக்கு இந்த ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். அந்த சம்பந்தத்தை நாங்களும் விரும்பல. ஆனா மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் மீராவுக்கும் சம்பந்தம் இருக்கு. மீரா கிட்ட 5% கம்பெனியோட ஷேர் இருக்கு. அந்த கம்பெனில என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு மீராக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. நீ என்ன அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, ராம் செஞ்சதுல தப்பே இல்லை. ஆஹா, ராம் விருப்பப்பட்டா மட்டும்தான் அதை அர்ச்சனா பேருக்கு மாத்த முடியும். ராம் சீதா பேருக்கு மாத்துறானா அது அவனோட விருப்பம். நீங்க பேசாதீங்க. யாரும் பேசக்கூடாது. ராம், நீ கையெழுத்து போட்டது எனக்கு பிடிக்கல.
நான் ஒத்துக்க மாட்டேன். அர்ச்சனாக்கா டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போடு. அதான் சொல்லிட்டேனே சித்தி, நான் கையெழுத்து போட மாட்டேன். போச்சு, எல்லாமே போச்சு. அர்ச்சனா, அர்ச்சனா. தப்பு பண்ணாத ராம். நான் சொன்னா நீ கேட்கணும். திரும்ப திரும்ப தப்பு பண்ணாத. நிறைய தப்பு நடக்குது சித்தி. பசங்களுக்காக நான் நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு வச்சிருக்கேன் சித்தி. அத சொல்ல விரும்பல. வெளியே சொன்னா இந்த குடும்பமே தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அது வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன கம்பல் பண்ணாதீங்க. கம்பல் பண்ணீங்கன்னா நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டி வரும். சொல்ல வச்சிடாதீங்க. ஃபேமிலிக்கு நல்லதில்லை. நான் மாத்திக்கவும் தயாரா இல்ல. வா சீதா. நில்லு சீதா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ சொல்லிதான் எல்லாமே நடக்குது. இத பாருங்க, இது உங்களுக்கும் பாசுக்குமான பிரச்சனை. இத ஏன் தலையில சுமத்த வேண்டாம். உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் இந்த வீட்டுக்கு நான் வரல. எனக்கு உங்க சொத்துல ஒத்த பைசா கூட தேவையில்லை. பாஸ் சொன்னாக நான் கையெழுத்து போட்டேன். பாஸ் சொன்னதுனால மட்டும்தான் நான் கையெழுத்து போட்டேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல.